அலாரிப்பு இஸ் ஒன் ஆஃப் த இன்வொகேட்டரி ஐட்டம். ஒரு மார்க்கத்தில் ஃபஸ்ட்டு ஆடக்கூடிய ஐட்டமில் அலாரிப்பு ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பாஞ்சலி ஆடிட்டு அலாரிப்பு எடுக்கலாம். ஸோ மேபி புஷ்பாஞ்சலி இன்வொகேட்டரி ஆகிடும், செகண்டரியாக அலாரிப்பு வரும். அப்படி இல்லைன்னா வித்தவுட் புஷ்பாஞ்சலி, வித்தவுட் எனிதிங் எல்ஸ் வி கேன் ஸ்டார்ட் வித் அலாரிப்பு. அலாரிப்பு வந்துட்டு வாட் இஸ் அலாரிப்பு? அலாரிப்பு மீன்ஸ் பிளாசமிங். ஒரு ஃப்ளவர் எப்படி பிளாசம் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்லோவாக பிளாசம் ஆகணும். பிளாசம் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜ் போகுது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே போகும். எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுதுன்னா, ஐஸு, அட்டமி, நெக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய ஆடுற மாதிரி ஆடாமல் சின்ன சின்னதாக மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து, டேர்ன் பண்ணி, ஒரு சின்ன ஜம்ப் கொடுத்து, லைட்டாக பெண்டிங் கொடுத்து, வாக் பண்ணி, ஸோ அந்த எனர்ஜி லெவல் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அலாரிப்பு ஆடணும். நான் ஒரு ஆடமும் எனர்ஜி லெவல் எப்படி போடணும்னு சொல்கிறேன். டான்ஜெட் குவார்டர், தஞ்சை நால்வர்னு 4 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் மார்க்கம், அதாவது மார்க்கம் அப்படின்னா ஒரு ஃபார்மேட். இந்த ஐட்டம்க்கு அப்புறம் இந்த ஐட்டம், இந்த ஐட்டம்க்கு அப்புறம் இந்த ஐட்டம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஐட்டம் ஆடுறோம் இல்லையா. இன்வொகேட்டரி, புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, சப்தம், ஜதிஸ்வரம், வர்ணம், ஒரு கோர்வையாக ஒரு 4-5 ஒரு 10 ஐட்டம் கிட்ட அப்படி போகுது இல்லையா. ஸோ அலாரிப்பு வில் பி அன் இன்வொகேட்டரி ஐட்டம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தது டான்ஜெட் குவார்டர். ஸோ அலாரிப்புக்குள்ளே போகிறச்ச அலாரிப்பு இன்வால்வ்ஸ் 3 tempos. ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் அப்படின்ற தனித்தனியாக 3 காலம் மீனிங் டெம்போ ஆர் ஸ்பீட் பேஸ் பண்ணி தான் அலாரிப்பு போகுது. ஸோ ஆஸ் ஐ செட், ஒரு ஃப்ளவர் பிளாசம் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடுன்னு அப்படியே பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த பஞ்ச நடை இருக்கு இல்லையா, திஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம், இந்த பேசிக் தாளம் அலாரிப்பு. ஸோ பேசிக் அலாரிப்பு பார்த்தோம்னா இதுக்குள்ள இருக்கும். ஸோ 3 ஸ்பீட்ஸோட பேர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்னா விளம்ப காலம். காலம் மீன்ஸ் ஸ்பீட், விளம்ப காலம். செகண்ட் ஸ்பீட் மத்திய காலம். தேர்ட் ஸ்பீட் துரித காலம். So we are going to start with கீழ் காலம். தேயும் தாம் கிட்ட தக்கது, தேயும் தாம் கிட்ட தக்கது. 1 2 3 ஸ்டார்ட். தத் தெய் தெய்யும் தத் தாம் கிட்டதக்கது, தெய்யும் தித் தாம் கிட்டதக்க தாம். ஸோ அட்டமி போடுறச்ச பிளெயினாக இருக்கணும், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். தத் தெய் 1 2 நல்லா அழுத்தமாக போட்டுக்கோங்க. கண்ணும் வந்துட்டு 1 2 1 2 இது அது வேண்டாம். ஸ்மைலும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே விரியணும், அதனால ஸ்மைலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும். ஒரு ஜென்டில் ஸ்மைலோட ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே பல்ல காமிச்சிட்டு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நான் ஆடுறேன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம். ஸ்லோவாக கொண்டு போகலாம். கையோட நாட்டியாரம்பம், இந்த போஸ்டர் பேர் நாட்டியாரம்பம். இது பண்ணுறச்ச லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது ப்ராக்டிஸில் தான் வரும். திடீர்னு இப்படி இறங்கும், இப்படி இருக்கும், இப்படி வரும், ஒரு கை இப்படி இருக்கும். ஓகே, ஈவன் எனக்கே கூட நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆடி. ஸோ திடீர்னு நான் ஆடுறேன்னா எனக்கே தெரியாது. ஒரு கை இப்படி இறங்கியிருக்கலாம், இப்படி இறங்கியிருக்கலாம், எனக்கே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வீடியோ எடுத்து கரெக்ஷன் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும். நிறைய பேர் வந்துட்டு 2 விதமாக பண்ணலாம். இதை தாம்னு மெதுவாக கொண்டு போகலாம், இல்லைன்னா தாம் திக் தாம் ஃபாஸ்டாக கொண்டு போகலாம், இல்லை தாம் கொண்டு போயிட்டு திக் தாம் ஸ்லோ பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா பொறுமையாக பண்ணலாம். தாம் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஃபுல் பாடி இப்படி இழுக்கணும். அதுக்காக காலை லிஃப்ட் பண்ண வேண்டாம். ஐ மீன் when you're standing, காலை ஹீலை ஃப்ரண்ட் ஹீலை லிஃப்ட் பண்ண வேண்டாம், பேக் லெக் தான் லிஃப்ட் பண்ணணும். பட் நீங்கள் உட்காந்து இது கவர் பண்ணுறியா, உட்காந்து புஷ் பண்ணுறச்சு ஃப்ரண்ட் லெக்ல பாடி வெயிட் இருக்கணும், பேக் லெக்ல ஹீல் ஃபுல்லாக தூக்கி இருக்கணும் இப்படி. ஆனால் 2 முட்டியும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும்.
ஸோ கை இங்க இருக்கும். நாட் நெசசரி கையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பார்க்கணும். உங்க ஐ பால் நல்லா லிஃப்டடா இருக்கணும். இவ்வளவுதான் தலை இருக்கணும். தாம் இங்க இருந்து தாம். ஓகே, தித் ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. தித் தாம். ஸோ 3 மூமெண்ட் இருக்கு. தாம் தித் தாம். ஸோ ஜாயின் பண்ணி இழுத்து ரிலீஸ் பண்ணும். இந்த மூமெண்ட்ஸோட ஃபீலிங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றச்சு தான் நீங்க கரெக்டா ரிலீஸ் பண்ணுவீங்க. தாம் தித் தாம் கிட்டத்தக்க தெய் தத்தை கிட்டத்தக்க தாம் தித் தாம் கிட்டத்தக்க தெய் தத்தை கிட்டத்தக்க. ஸோ இப்போ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது இழுக்கடிச்ச இது மேல முடிச்சுட்டு இழுக்கடிச்ச இந்த இடம் மட்டும்தான். இப்படியும் இருக்க வேரியேஷன். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். சிலர் ஸ்ட்ரெயிட்டா வச்சு திருப்புவாங்க, இப்படியும் பண்ணலாம். பட் நம்ம பண்ண போறது 2 மெத்தட் தான். ஒன்று இப்படி, இன்னொன்று இப்படி. சரியா? இந்த 2 தான் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ். 2 தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறது கிடையாது. கண்ணு when you do this, கையை பார்க்க வேண்டாம், ரொம்ப திரும்ப வேண்டாம். பார்ஷியலா திரும்பிட்டு கண்ணு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க சைடுக்கு. கையை பார்க்க தேவையில்லை. கண்ணோட ஐபால் நல்லா சைடுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி அடுத்த அட்டமி தாம் தித் தாம். அவ்வளவுதான். கீழத்தக்க அவ்வளவுதான். இங்கதான் இருக்கணும் தலை. கண் தெய் தத் தெய். இது ஷோல்டர் பண்றச்ச இந்த இடம் தான் உள்ள போயிட்டு வரணும். அண்ட் இப்படி தூக்கிடாதீங்க. இதெல்லாம் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்றதையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கூடவே. ஸோ டோன்ட் லிஃப்ட் யுவர் ஷோல்டர்ஸ். இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் பண்ணணும். வேற இடம்லாம் இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மூவ்மெண்ட்டை. அவ்வளோதான். இது நல்லா ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்க. அரைக்குறையாக டர்ன் பண்ணாதீங்க, ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்க. What is ஆவர்த்தனம்? Is the cycle of one தாளம். ஒரு வாட்டி ஒரு தாளத்தை கம்ப்ளீட் பண்றது தான் ஒரு ஆவர்த்தனம். So 1 2 3 திஸ்ரா இதான் தாளம். So this will be one ஆவர்த்தனம். So how many times you are doing this cycle? எவ்வளோ இந்த சைக்கிள் எப்படி ரிப்பீட் ஆகுது? 8 times ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் நீங்கள் ஃபுல்லாக சொல்லி பார்த்துட்டு தாளத்தை தாம் தித் தாம் கிட்டத்தட்ட தேடி தத் தேடி கிட்டத்தட்ட. இது வந்துட்டு 4 times போட்டிருக்கேன். ரைட் சைடு கம்ப்ளீட் ஆகும். இன்னொரு 4 times போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் ஆகும். ஸோ செகண்ட் ஸ்பீட் போகிறச்சியும் ஆவர்த்தனம் will be the same, பட் நீங்கள் சொல்றது டபுள் ஸ்பீடில் போகும். ஸோ அதோட கணக்கு ஜாஸ்தியாகும். ஓகே? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் ஒரு வாட்டி சொல்கிறத வந்துட்டு செகண்ட் ஸ்பீடில் அந்த டைம் கேப்பில் நீங்கள் 2 சொல்லிடுவீங்க. பட் ஆவர்த்தனம் will be the same. செகண்ட் ஸ்பீட் வந்துட்டு அதே விஷயம் தான் ஆடுறது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ன ஸ்பீட் ஜாஸ்தியாகுது அது என்னன்னு பார்க்கலாம். எப்படி நீங்கள் தலையை எடுக்கிறீங்க அதை செக் பண்ணலாம். செகண்ட் ஸ்பீட் தாம் தாம் தித் தாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட். ஓகே? தாம் தித் தாம் தேடி தத் தேடி தாம் தித் தாம் தேடி தத் தேடி. 1 2 3 ஸ்டார்ட். தாம் தித் தாம் தெய் தத்தை தாம் தித் தாம் தெய் தத்தை தாம் தித் தாம் தெய் தத்தை தாம் தித் தாம் தெய் தத்தை. இப்போ தேர்ட் ஸ்பீட் போக போறோம். ஸோ தேர்ட் ஸ்பீட் வந்து உங்களுக்கு நான் போன கிளாஸ் ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஒரு கொரியோகிராஃபி. பட் நான் மாற்றிட்டேன். ஸோ எதனால மாற்றிட்டேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்றதையும் நான் ஆடி காமிக்கிறேன். ப்ராபப்ளி we can use that in some other தாளம் of அலாரிப்பு. எதனால சேஞ்ச் பண்ணேன்றதும் நான் எழுதுறேன். ஸோ வாட் ஐ டாட் யூ தாம் தாம் திதாம் தேய் ததே தாம் திதாம் தேய் ததே தாம் திதாம் தேய் ததே தாம் திதாம் தேய் ததே. சரியா? தேர்ட் ஸ்பீட்
சொல்லி கொடுத்தேன். இதை நான் வந்துட்டு வேற மாத்த போறேன். செகண்ட் ஸ்பீட் முடிச்சிட்டீங்கல்ல, முடிச்ச உடனே இப்படி கால் இங்க வச்சுட்டு கை இங்க கொண்டு வந்துட்டு you're going to make a jump. சரியா? So அப்படி and you will give a bend, stretch பண்ணி 1 2 3 and 4 அந்த bend அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு 1 2 3 and 4 வந்து சென்டர்ல முடிக்கணும். கை இங்க இருக்கணும். முடிச்சிட்டு எதனால நான் அதுல இருந்து இத மாத்தினேன்னா because it is tisram weeks coming, so when you do this 1 2 3 4, so you will get only 1 2 3 when you do this, but when you do the jump 1 2 3 and 4 கிடைக்குது. so அது இதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும் நமக்கு, அதனால இந்த கோரியோகிராஃபி மாத்தி இருக்கு. so after jumpingல சேர்ந்து வந்துரும். when you do the jumping 1 அப்படி வந்துரும், ஜம்ப்ல வந்துரும் 1 2 3 and இது கரெக்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. 4 முடிச்சிட்டு இங்க இருந்து டயகனல் எடுக்கணும். இங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இப்ப எனக்கு டயகனல் இந்த டைல் கணக்கு பார்த்துக்கோங்க. இப்படி இது நேச்சுரலா உங்களுக்கு வரணும், நீங்க டைல பார்க்காம வரணும். இந்த ஆங்கிள் இப்படி பண்ணிடுவீங்க. சோ அதை கவனிங்க. இந்த பெண்ட்ல இருந்து அந்த அரமண்டி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலை எழுந்துக்காம with the same level of your body கால் எடுத்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு போக முடியுமோ இப்படி போய்க்கோங்க. போகும்போது கையை பார்த்து இங்க ஃபேஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ you will bring this back to that position. அப்படி வரும்போது you will do a tummy. finishingல without turning your hand ஒரு வாட்டி. சரியா? சோ நான் கண்டினியூஸா பண்ணி காமிக்கிறேன். third speedல தாம் தாம் திதாம் தே ததே தாம் திதாம் தே ததே தாம் திதாம் தே ததே திதாம் தே ததே. ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். தாம் திதாம் தே ததே. சோ என்ன நோட் பண்ணீங்களான்னு தெரியல, you will not start moving your body exactly at the third speed start. அதுக்கு முன்னாடியே your body should get ready. எதுல? இந்த இடத்துல, because you have to make a jump. so second speedல தாம் தித்தாம் தே left பண்றேன். தாம் தித்தாம் தே தத்தே தாம் தித்தாம் தே தத்தே தாம். புரிஞ்சுதா டிஃபரன்ஸ்? அது பிராக்டிஸ்ல கொண்டு வந்துடலாம். எப்படி உங்களுக்கு தாள் போடுவேன் நட்டுவாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தாள் சொல்றேன், ஏன்னா இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்பீட்ல பிளெயினா போற மாதிரி இருக்காது. தாம் திதாம் தே தத்தே திதாம் தத்தே திதாம் தே தாம் திதாம் தத்தே தாம் திதாம் தத்தே தாம் திதாம் தத்தே தாம் திதாம் தே திதாம் திதாம் தே தத்தே. இப்படிதான் நான் தட்டுவேன், நீங்க ஆடுவீங்க. சோ அது எப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். தாம் திதாம் தே தத்தே தாம் திதாம் தே தத்தே தாம் திதாம் தே தத்தே தாம் திதாம் தே தத்தே. ஓகே, அடுத்து ரைட். முடிச்ச உடனே இது வந்துடும். ததே தாம் திதாம் தே ததே தாம் திதாம் தே ததே. முடிச்சிட்டு தாம் திதாம் தே ததே. 1 2 3 4 5 6. அட்டமி 1 2 3 4 5 6. தாம். ஓகே, அந்த ஸ்ட்ரெச் பார்த்துக்கோங்க, பாடி எப்படி இருக்குட்டு. தாம் தித் தாம். கீழே உட்காரணும். தாம். ஓகே, உட்காரும் போது ஜம்முன்னு போய் உட்காந்துடாதீங்க. மேல இருந்து
தாம் அவ்வளவுதான். ஸோ ஸ்லோவா லேண்ட் ஆகணும். தாம் தித் தாம் கிட்டத்தட்ட தேய் தத் தேய் கிட்டத்தட்ட தாம் தித் தாம் கிட்டத்தட்ட தேய் தத் தேய். ஸோ லேண்ட் ஆயிட்டு சி கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல். அலாரிப்புல எவ்வளோ இது சொல்ல மறந்துட்டேன். அலாரிப்பு மேஜரா எதுக்காகனா இட்ஸ் a warm up item. ஸோ அந்த காலத்துல when people started dancing or anything, இந்தியால டான்ஸ் அப்படிலாம் they don't have exercises to warm up. எக்ஸசைசஸ் இப்போ இருக்கிற மாதிரிலாம் மெத்தடாலஜிஸ் நிறையாலாம் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அலாரிப்பே வந்துட்டு இட்ஸ் a warm up item. ஸோ when you do அலாரிப்பு your body gets warmed up. ஒரு மசில் ஒரு ஜாயிண்ட்டுமே உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். you will start sweating, ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா when you do பேய் ஆடலாம் பாடி போயிட்டு செட்டில் ஆகும். ஸோ அதனால இதை நீங்க எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல்ல வச்சு பண்ணணும். பொத்து பொத்துன்னு போய் உட்காந்துக்காதீங்க. as I always say, ஒரு மடியில போய் தும்முன்னு உட்காராதீங்க. போய் அவ்வளவுதான் செட்டில் ஆகணும். சரியா? இதுல செகண்ட் ஸ்பீட் தாம் தித்தாம் தே தத்தே தாம் தித்தாம் தே தத்தே தாம் தித்தாம் தே தத்தே தாம் தித்தாம் தே தத்தே. அடுத்த ஸ்பீடுக்கு ஜம்ப் பண்ணி போட போறீங்க. முட்டிய கொஞ்சம் ஜம்ப் பண்ணும்போது மூவ் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஸ்பீட்ல இருந்து தேர்ட் ஸ்பீட் போறோம். தேர்ட் ஸ்பீட்ல யூ வாண்ட் டு ஜம்ப் அண்ட் ட்ராப் யுவர் நீஸ். while you jump you can go forward, I mean sideward. கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து ஜம்ப் பண்ணுங்க. இங்க இருந்து இப்படி ஜம்ப் பண்றச்ச பிளேஸ்ல இங்கே ஜம்ப் பண்ணாம இங்க இருந்து அப்படி போய் ஸ்லைட் ஆற மாதிரி தாம் திதம் தேய் ததை தாம் திதம் தேய் ததை. அடுத்து ஜம்ப் பண்ணி பிளேஸ்ல அவ்வளவுதான். அப்படி உட்காந்துடாதீங்க. தாம் திதம் தேய் ததை கொஞ்சம் குனிஞ்சுக்கோங்க. இப்படி எடுத்து அப்படி கண்ட்ரோல் பண்ணி இங்க இருந்து ரிலீஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. again same thing, you will move and stretch your body. upper body இழுத்து தான் இருக்கணும். stretch தாம் திதம் தேய் ததை தாம் திதம் தேய் ததை. ஓகே, இங்க இருந்து again ஜம்ப் பண்ணுங்க. இதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, இப்படி ஆக்கிடாதீங்க. இங்க இருந்து அங்க இப்படி ஜம்ப் பண்ணாதீங்க. ஓகே, பாடியே அந்த லெவல்ல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி தான் உட்காரணும். அங்க போய் பொத்துன்னு விழுந்துடாதீங்க. அகைன் எடுத்து இங்க இருந்து அப்படி ரிலீஸ் பண்ணுங்க. அது கொடுங்க. ஃபினிஷிங் ஜஸ்ட் ஒரு ஃபினிஷ் பண்றச்சா அது ஒரு பியூட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ மண்டி அளவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜம்ப்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ், ஜம்ப்ஸ் எக்ஸசைஸ்ல என்ன சொல்லுவேன், போய் பொத்துன்னு உட்காராதீங்க முழு மண்டியில. இவ்வளவுதான், ஜம்ப் பண்ணி அவ்வளவுதான். ஸோ மண்டி 1 2. இந்த பெண்டு வேண்டாம், ஏன்னா பெண்டு பண்ணலாம், அது ரொம்ப அழகான விஷயம். பட் பெண்ட் பண்றச்ச சம்டைம்ஸ் நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு ஃபவுண்டேஷனே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் உடம்பு வந்துட்டு பாடி இன்னும் கண்டிஷன் ஆகலை உங்களுக்கு இன்னுமே ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் பெர்ஃபார்மராக உட்கார்றதுக்கு. அதனால we will do only straight மண்டி அடவு. ready 1 third speed tam didam te tate. ready 1 2 3 start. tam didam te tate tam didam te tate tam didam te tate tam didam te tate tam didam te tam didam te tate tam didam te tate tam didam te tate. so கை எடுக்கறச்ச அழகா எடுத்து இப்படி வைங்க. கீழ அந்த எழுந்துக்கிறது சொல்றேன். உட்கார்ந்து ஜம்ப் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா ஜம்ப் கொடுத்துட்டு அந்த ஜம்ப்ல இங்க இருக்கணும் கை. 1 காலை தட்டி இப்படி வைக்கணும். சோ கை இப்படி வந்து நிற்கும். இப்படி வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இப்படி. And again when you go to this, போய் பொத்துன்னு உட்காந்துடாதீங்க, இங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ மேல இருந்து 1 2 3 and 4 அப்படி.
லைக் திஸ். முடிச்சுட்டு அடுத்த அடவு போறச்சு அது வந்து அரைமண்டியில் இருக்கிற அடவு. ஸோ வாட் யூ டூ, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ப்ரையர் டு தட் பீட் யூ வில் கோ டு அரைமண்டி. உங்களோட பாடி அண்ட் மைண்டை ரெடி பண்ணுறதுக்காக யூ வில் சிட் இன் அரைமண்டி அண்ட் தென் ரிலீஸ் த அடவு. டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து தாம் அப்படின்னீங்கன்னா எல்லாம் குளறுபடி ஆகிடும். ஸோ ஆஃப்டர் திஸ் பிஃபோர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி செட்டில் ஆகிடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவே இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃபுட் ஒர்க். கால் ப்ராப்பராக ஜாயின் பண்ணி வைங்க. whenever you walk it should be like this. Jump பண்ணிட்டு when you go and come back and join you have to join it like this. இப்படிலாம் வெச்சுக்காதீங்க காலை. ஓகே, so after this go to அரைமண்டி. இப்போ அடுத்து அடவு எடுக்கிறது this அடவு. so what you will do, you will stretch as well as bend your body and கை மேலே போய் வரணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க, when you release your leg at the same time கை மேலே போகணும். தாம். புரிஞ்சுதா? அரைமண்டியில் உட்காராம இப்படி பண்ணுவீங்க, அது கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த அரைமண்டி தாம். ஸோ பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணி பெண்ட். ஓகே, இங்கே இருக்கிறீங்க. இப்போ இந்த இடம் when you bend இது இப்படி போகும், அதை கண்ட்ரோல் பிடிங்க. இங்க இருக்கிறச்சு this part will bend, this should not go up. okay, so இங்க இருந்து thumb. சரியா? again அடுத்தது இங்க இருந்து போகும்போது maintain your அரைமண்டி. எழுந்துக்க வேண்டாம். You will sit in அரைமண்டி. You will lift this leg. Body அந்த காலுக்கு shift பண்ணிட்டு இந்த காலை தூக்கி preferably turn பண்ணிருக்கணும். எனக்கு sometimes போய்டும், நீங்க turn பண்ணி வைங்க. எடுத்து இப்படி குத்தணும். I have some issues with my leg. கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கணும் கால். ஓகே, I hope you can see. சென்டரில் கொஞ்சம் சென்டராக இப்படி இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பெண்டு கொடுத்தீங்களோ அதே பெண்டு எடுத்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகணும். ஸ்ட்ரெச் ஆகி அந்த சைடு பெண்டு வரணும் லைக் திஸ். ஓகே, இங்கே இருந்து அகைன் மெயின்டைன் அரைமண்டி. 1 1 2 அது கொடுக்கணும். அண்ட் காலை தூக்கி அடிங்க, பவுன்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, 1 1 2. காலை இப்படி ஆடாம ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் முடிச்சிட்டு அகைன் இங்க இருந்து சேம் திங் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் பண்ணும்போது கை போகணும். 1. சரியா? இங்க இருந்து எடுத்து காலை குத்தி பெண்ட். 1 1. செகண்ட் ஸ்பீட் பார்க்க போறோம். பட் எப்பயும் உங்கள் கிளாஸ்ல சொல்றது தான், பவுன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ when you do the second அடவு, லெவல் ஒரு லெவலில் இருக்கிறீங்கல்ல அந்த லெவல்ல இருந்து அடவு பார்த்துக்கோங்க. 1 2 3 ஜம்ப் அந்த லெவல்லே இருக்கணும். ஜம்ப் உள்ள பண்ணிட்டு ஸோ இந்த லெவல் அப்படியே இருக்கணும். புரிஞ்சுதா? அதை நான் பண்ணுறேன், பண்ணிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது ரெண்டு சைடு பண்ணிட்டு யூ ஹாவ் அ வாக் ஆன் போத் யோர் சைட்ஸ் diagonally. சரியா? செகண்ட் ஸ்பீட் 1 2 3 ஸ்டார்ட். தித்தாம் தே தத்தே தாம் தித்தாம் தே தத்தே. நடக்கும்போது இங்க இருந்து புஷ். நடக்கச்சு புஷ். ஃப்ரண்ட்ல பாடி இருக்கணும், பின்னாடி கால் ஹீல் தூக்கி இருக்கணும், ரெண்டு முட்டியும் ஃபுல் ஸ்ட்ரெச்ல இருக்கணும், பாடியும் இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணும்.
ஸோ முடிச்சிட்டிங்களா? இங்கேருந்து 1, இந்த பாடி இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி டர்ன் பண்ணிருக்கணும். 1, இப்போ இந்த கையை எடுக்க போகிறீங்க, இது கொண்டு போக போகிறீங்க. ஸோ அது போகும்போது இந்த சைடில் ஒரு பெண்டு கொடுத்து டர்ன் பண்ணுறது. டர்ன் பண்ணி இப்படி உட்காரணும். 3, 4. Again 1, 2, 3, 4. So second speed முடிஞ்சது. third speed. third speedல அடவை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்றேன். அந்த ஸ்பீட்ல இல்ல, ஜெனரலா அந்த அடவை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு. third, hey, தா ஹா பண்ணும்போது தா ஹா அப்படி பண்ணாதீங்க. ஸோ தா அவ்வளோதான். அது உள்ளே தா பவுன்ஸ் இல்லாம ஹா. அகைன் வித் சம்டைம்ஸ் தேர்ட் ஸ்பீட் இங்கேருந்து எடுக்கலாம் ஆக்சுவலாக தேர்ட் ஸ்பீடில் கூட, பட் முடியலனா கூட இட்ஸ் ஓகே, அங்கேருந்தே யூ கேன் ஸ்டார்ட். யூ டோன்ட் ஹேவ் டு பிரிங் இட் பேக். ஸோ தா ஹே தா ஹா தா ஹா. சரியா? ரெண்டு சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து இது பண்ணுறேன். அது பண்ணுறச்சு என்ன மிஸ்டேக் வரும்னா, ஓகே கிராசிங் இருக்கு. தத் மேக்ஸிமம் எவ்வளோ கிராஸ் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு நல்லா சைடுக்கு போகணும். தத் ஓகே பார்த்துக்கோங்க. இது இப்படி போயிடாம இவ்வளோதான். தத் தெய் தா ஹா. தித் தெய் தா ஹா. ஓகே, கையெல்லாம் நல்லா இரும்பு மாதிரி இருக்கணும். லூஸாக போய் தொடர்ந்து விட்டுறாதீங்க. அண்ட் சைட் இது இருக்கு இல்லையா கீழே மேலே, அது பண்ணுறச்ச பெண்டிங் இருக்கு. அது எப்பயும் வர பிரச்சனை. பெண்டிங் பண்ணுறச்ச ஆப் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பேக் ஹோல்ட் பண்ணிட்டு சைடு பெண்டிங் இப்படி இருக்கணும். இப்படி விட்டுறாதீங்க. உடம்பு இப்படி விட்டீங்கனாலே முடிஞ்சுது. அண்ட் அந்த ஜம்ப்லையும் அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சுது. அது ஸ்லோ பண்ணுறேன். Dip, tom, dip, tom, dip, tom, dip, tom. இந்த லெவல்லாம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப மேலே தூக்கிடாதீங்க. இதான் லெவல். உங்கள் ஹைட்டுக்கு இந்த லெவல். திப் தாம் பண்ணும்போது உள்ளே எடுத்து ரிலீஸ் பண்ணும். ஸோ தித் இப்படியே தாம் தித் தாம். தத்தை தாங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். தத்தை தாஹா தித்தை தாஹா தத்தை தாஹா தித்தை தா தித்தை 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 தித்தை. இதான் ஸ்பீடு. 1, 2, 3 ஸ்டெப். ஹெவியான அடவு போட்டாச்சு. இப்போ தேர்ட் ஸ்பீட்ல. இப்போ தேர்ட் ஸ்பீடோட ஆவர்த்தனம் இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு இது இருக்கு இல்லையா, அது இதுக்கு வந்துட்டு 2 வேரியேஷன் இருக்கு. ஒன்று திருப்பத்தாக்கம்ல பண்ணுவாங்க, இல்லைன்னா கத்தரியில் பண்ணுவாங்க. கத்தரி இப்படி ஜாயின் பண்ணி பண்ணுவாங்க. இப்படி கோலாட்டம் பண்ணுவோம் இல்லையா, கோலாட்டம் டான்ஸ் மாதிரி, லைக் தட். ஸோ 1, 2, 3, 4. இல்லைன்னா வித் திருப்பத்தாக்கம் இப்படி 1, 2, 3, 4 இப்படி இருக்கணும். ஸோ சொல்லுக்கிட்டு போறச்ச இட் வில் பி இன் தேர்ட் ஸ்பீட். பட் அந்த தேர்ட் ஸ்பீட் உள்ளேயே when we are doing நம்ம கீழ்காலத்துல அடவு பண்ணணும். ஸோ 1 and 2 பண்றச்ச கொஞ்சம் இப்படி பெண்ட், இப்படி இல்லாம ஸ்ட்ரைட்டா உட்காராம அரமண்டியில இப்படி கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, அப்புறம் 3 and 4. சிலர் வந்துட்டு அரமண்டியிலே வாக் மாதிரி பண்ணாம they will do 1 அப்படி. நம்மளுக்கு அது வேண்டாம். we will do walk. So walk and sit, walk and join, walk and sit, walk and join. So இது actually இப்படியும் எடுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாவும் எடுக்கலாம். சரியா? இப்போ இதுல தேர்ட் ஸ்பீட். இதுல என்ன வேரியேஷன்னா நின்னுக்கிட்டு திருத்தை போடலாம், ஆர் உங்களுக்கு பயங்கர எனர்ஜி லெவல் இருக்குன்னா you can sit in அரமணி. But we will do now, for now we will do it standing posture. Samapadamla we
பெண்ட் பண்ணி திருத்தை 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 திருத்தை. நோ கார்பை, ஸோ ஃபாஸ்ட்டாக வரும். அதில் எடுத்து சேவ் பண்ணுறேன். தம் தித்தம் தே தத்தே. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். தம் தித்தம் தே தத்தே தம் தித்தம் தே தத்தே திருத்தை. So after this, தாகத்தை ஜம்கரி. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருந்த டெம்போஸ் இருக்கியா, ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், விரும்பகலம், மத்தியகலம், விருத்தகலம், அது 2 செட் ரிப்பீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கன்க்ளூஷன். இந்த ஐட்டமோடைய ப்ரெல்யூட் எப்படி இருந்துச்சு? தக் தெரி தெரியும் தக் தாம் கிட்டத்தட்ட அப்படி இருந்தது. இப்போ தீர்மானம். தீர்மானம் தான் ஃபினிஷிங். ஜம்கரி தா ஜம்கரி ஜகரே ததிங்கின தோம் தக்க ததிங்கின தோம் தக்க திக்கு ததிங்கின தோம் தக் தெரி தெரியும். ஓகே. ஸோ தாகத்தை ஜம்கரி தான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பவுன்ஸ் வரும். பிகாஸ் திஸ் இஸ் த டைம் when you get tired. அதனால அந்த பவுன்ஸை அவாய்ட் பண்ணணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அந்த ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு ஓகே. தாஹத் திருத்தை தாம் தாம் வரணும். பண்ணிடாதீங்க. தாஹத் திருத்தை தாம் ஜம்கரி ஜகரே. ஓகே. இது தாத்தை மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 ஸ்டார்ட். முடிச்சிட்டு தக்கினதும் முடிச்சிட்டு இங்க இப்படி வராம ஸ்ட்ரெச் டை டை வந்துடணும். ஃப்ரண்ட்ல டை திக் இழுங்க. இப்படி இழுத்து திக் திக் டை டை. ஓகே. திக் திக். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபேஸ் வச்சுட்டு ஆடுங்க. ஏன்னா யூ ஃபினிஷிங். ஸோ ஃபுல்லாக ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃபினிஷ் பண்ணுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். முடிச்சுட்டு தா கி ட. அதுக்கு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் அடவு. முடிச்சுட்டு தா கி ட. One, two. ரெண்டு பீட் இருக்கு. 1 2 3 க்கு ஃபாஸ்டா மேல ரீச் பண்ணணும். 1 2 கீழ போயிட்டு 3 1 2 3. அப்புறமா லாஸ்ட் 1 2 1 2 3 4 திஸ் இஸ் இட். சரியா? ஃபாஸ்டா பண்றேன். 1 2 3 ஸ்டார்ட். இந்த 1 2 3 4 வரைச்ச இடுபாடும். ஸோ பாடியை விட்டுறாதீங்க. 1 2 3 4 பிடிச்சிட்டு 1 2 3 4 திருத்து. ஓகே. அடுத்தது திருத்தை முடிச்சுட்டு தக் தேய் தேயும் தக் தாம் கீழே தக்க தாம்.